பிரியமானவர்களே, இந்த நாளிலும் விசேஷமாக இறுதி கட்டளை என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாய் தான் இருப்பீர்கள், உண்மைதானே? ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மிஷினரியை நாம் தொடர்பு கொள்ளுகிறோம். அவர்களுடைய அனுபவங்களை இந்த இறுதி கட்டளை இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் தொலைபேசி மூலமாக நாம் தொடர்பு கொள்ளும் பொழுது அதற்கு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இந்த நாள் ஒரு அருமையான ஒரு மிஷினரியோடு நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஆலோசனை கூட்டம் நாங்கள் நடத்தும் போது ஒரு அருமையான ஒரு நபர் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொன்னார். இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. ஏனென்றால் என்னை போன்ற மிஷினரிமார்கள் நாங்கள் வட இந்தியா தேசத்தில் திருப்பணி செய்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிறுவனத்திற்கு எங்களை தெரியும், எங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களை குறித்து தெரியும். ஆனால் எங்களை குறித்ததான எல்லா காரியங்களும் மற்ற ஜனங்களுக்கு தெரியாது. ஜெபிக்கிற ஜனங்களுக்கு தெரியாது, எங்கள் ஊழியத்தை தாங்குகிற ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சி நாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எங்களை எப்படியெல்லாம் நடத்துகிறார் என்ற நல்ல ஒரு காரியத்தை வெளியே கொண்டு வருவதில் இந்த சால்வேஷன் டிவி முதலாவதாக இப்படிப்பட்ட முயற்சி எடுத்ததுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அருமையான ஒரு மிஷினரி அந்த நாளிலே பகிர்ந்து கொண்டார். உண்மையாக அதை கேட்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏனென்றால் சால்வேஷன் டிவிக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுத்து, ஒரு தரிசனத்தை கொடுத்து, நல்ல ஒரு நிகழ்ச்சியை தேவன் எங்கள் கரத்தில் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். உங்களுக்கு தெரிந்த யாராக இருந்தாலும் உண்மையாக மிஷினரி பணியை செய்கிறவர்கள், உண்மையாக கர்த்தருக்கென்று தியாகமாய் செய்கிறவர்கள், ஆத்தும அறுவடை மாத்திரம் குறிக்கோளாக வைத்து செய்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் என்றால் தயவு செய்து நீங்கள் சால்வேஷன் டிவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவருடைய பெயர்களையும் அவருடைய தொலைபேசியையும் கொடுப்பீர்கள் என்றால் அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலும் ஒரு அருமையான ஒரு சகோதரி மிஷினரி பணியை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன காரியங்களிலே அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்பதை குறித்து இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். நேரடியாக அவர்கள் நாம் தொடர்பு கொள்வோம். ஹலோ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நான் ஜேம்ஸ் சால்வேஷன் டிவிலேருந்து பேசுகிறேன். பிரைஸ் லார்ட் பிரதர். சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஓகே, இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சியில் இந்த வாரத்தில் விசேஷமாக உங்களை நாங்கள் இன்டர்வியூ காண போகிறோம். எங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், இப்போ உங்களுடைய பெயர், உங்களுடைய குடும்ப பின்னணி, இதை கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? என்னுடைய பெயர் ரோஸ்லின் மெல்கிசெதேக். ரோஸ்லின் மெல்கிசெதேக். ஓகே. நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க. ஓகே. நான் 3வது பிள்ளை. ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. ஓ, நீங்க தான் நடுவாளா அப்போ? ஆமா. ஓகே ஓகே. ஸோ அப்போ நீங்க தான் ரொம்ப பாசமா இருப்பீங்களா வீட்டில்? எல்லாரும் ரொம்ப பாசம் தான் எல்லாத்துட்டையும். அதனால ஆண்டவர் ஃபீல்டுக்கு கூட்டு போயிட்டாரு. ஓ சரி சரி. ஸோ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க சிஸ்டர்? நான் பிறந்தது நேசரேத்து பக்கம் கொய்யான்குடிங்கிற ஊர்ல பிறந்தேன். ஓகே. ஆனா வளர்ந்தது திருச்செந்தூர்ல. அப்பா கடை வச்சிருந்தாங்க அங்க. அதனால திருச்செந்தூர்லயே படிச்சு வளர்ந்ததெல்லாம் அங்கேயே. ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்க திருச்செந்தூர்ல படிக்கிற நாட்கள்ல எந்த அளவுக்கு கிறிஸ்துவோட ஈடுபாடுகள் இருந்தது, எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள், எப்படி ஆண்டவர் உங்களை தொட்டார் என்று சொல்ல முடியுமா? நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை அன்று நான் பிறந்த ஊர்ல ஒய்யாங்குடி, நேசரேத் பக்கத்துல ஒய்யாங்குடியில பெரிய கோபுரம் உள்ள ஆலயத்துல சர்வீஸ்க்காக நான் போயிருந்தேன் திருச்செந்தூர்ல இருந்து. அப்போ ஏர்லி மார்னிங் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு வெளியே வீட்டுல உட்காந்து நான் ஜெபிச்சிட்டு இருக்கும் போது மேல உள்ள கோபுரத்தின் கவர்ல 3 கிராஸ் காணப்பட்டுச்சு. ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு அந்த கிராஸ். அதுல மத்தியில உள்ள கிராஸ் ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. அதுல ஏசாமிய சிலுவையில அடிச்சிருந்தாங்க. கீழ் 2 கல்லர்களை கொஞ்சம் இறக்கி 2 கல்லர்களுடைய சிலுவை இருந்துச்சு. ஏசாமிய சிலுவைக்கு அடியில அவங்க தாயார் மரியாள் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல நின்றுட்டு இருக்கிறதையும், மற்ற சோல்ஜர்ஸ் ஈட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு நிக்கிறதையும் என்னுடைய கண்கள் அப்படியே 1 மணி நேரம் அந்த தரிசனம் என்னை விட்டு அகலாகமே இருந்துச்சு. அது 1 மணி நேரம் கழிச்சு அந்த அப்படியே மெதுவா அப்படியே அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்தே நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட அந்த தரிசனத்தை காமிச்சு என்னோட கூட சின்ன பிள்ளைல இருந்தே அவர் எனக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டே இருந்தாரு. அது பிற்காலத்துல இது நாள் வரைக்கும் ஆண்டோடைய சிலுவையை சுமப்பதற்கு அது எனக்கு ஒரு பலனா இருந்து வருது. பின்ன அது பிறகு நான் என்னுடைய வாலிப வயசுல நான் ஊர்கள்ல அந்த கொஞ்சம்
மக்கள் படிக்காத மக்கள் இடத்துக்கெல்லாம் போய் திருச்செந்தூர்ல சண்டே கிளாஸ் நடத்துவேன். இந்த ரோட்லயே பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து கதை சொல்லி கொடுத்து அப்படியே சண்டே கிளாஸ் நடத்துவேன். ஆலயத்திலயும் சண்டே கிளாஸ் நடத்துவேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் SSLC படிச்சுட்டு என்ன வந்து ஒரு டாக்டரா படிக்க வைக்கணும்னு சொல்லி எங்க அண்ணன் விரும்பினாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு எங்க அப்பா வந்து 1976 எங்க அப்பா மனம் திரும்பல. அதனால எங்க அப்பாவுக்காக நாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு மீட்டிங், தினகரன் மீட்டிங், பாளையங்கோட்டையில தினகரன் ஐயாவுடைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன ஊழியத்துக்கு திட்டவட்டமாக அழைப்பு கொடுத்தாரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை வந்து நான் செய்யறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். எங்க அப்பா வந்து ரட்சிக்கப்படணும் அப்படி. எங்க அப்பாவை நான் ரொம்ப நேசிப்பேன். அப்பா என்ன ரொம்ப நேசிப்பாங்க. ஆனா அவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்கு அன்னைக்கு பாரத்தோடு ஜெபிச்சேன். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால என்ன ஆச்சுதுன்னா நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனா நெக்ஸ்ட் 1 வீக்ல அப்பா வந்து அடுத்த வாரத்திலே பக்கவாதத்துல கஷ்டப்பட்டுட்டாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் உங்களுடைய ஊழியத்தை நான் எப்படின்னா நீங்க எங்க அனுப்புனாலும் நான் வந்து செய்வேன். ஆனா எங்க அப்பாவுடைய உயிரை மட்டும் நீங்க வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் எங்க அப்பா உயிரை காப்பாத்தி கொடுத்தாரு. பாட்டு பாட முடியாம இருந்துச்சு, பாட்டு பாட சக்தி கொடுத்தாரு. அப்ப நான் எங்க அம்மாவும் கோல்ட் டிபில அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. அப்பவும் எங்க அம்மாவுக்காக நான் ஒரு 40 days பாஸ் வந்து ஜெபம் பண்ணி எங்க அம்மா நல்லா கியூரா இருந்தாங்க. அப்ப 2 பேருடைய வாழ்க்கையில நல்ல ஹெல்த் கொடுத்துட்டீங்க சுவாமி, நான் உங்களுடைய ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லி சரண்டர் பண்ணினேன். அப்ப 1 year பைபிள் ஊழியர் பயிற்சி 1 year எடுத்துக்கிட்டு ஆண்டவர் வந்து என்ன ஒரிசாவுக்கு முதலாவது IMS மிஷனரியா 1979 ஜூன்ல அனுப்புனாரு. சரி சிஸ்டர், ரொம்ப நல்லா ஃபாஸ்டா அந்த கதையை எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுடைய குடும்பத்தில் நீங்க சொன்னீங்க உங்க அப்பா ரட்சிக்கப்படலைன்னு. நீங்க கிறிஸ்துவ குடும்பமா இல்லைன்னா வேறு மதத்தை நீங்க சார்ந்து வாழ்ந்துருந்தீங்களா உங்க குடும்பம்? கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் உண்மையா இயேசுவே சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே. அப்ப உங்க குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம் தான். சரி. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அதனால நான் வந்து மிஷினரி பணிக்காக நான் அந்த மிஷினரி மேல உள்ள தாகம் உங்களுக்கு எப்படி வந்தது? உள்ளத்துல எப்படி வந்தது? எங்களுடைய சர்ச்சில் வந்து ஊழியங்களுக்காக வந்து செய்தி கொடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப நான் சின்ன வாலிப வயதுல இருந்து நான் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சர்ச்சிலேயே ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பிறகு நான் 1 year பைபிள் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கும்போது அங்க எனக்கு வந்து வட இந்தியாவுடைய பாரம் அங்க எல்லா FMBB IMS மற்ற ஊழியங்களுக்காக நாங்க எப்போதும் ஜெபம் பண்ணுவோம் கூடி. அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படியாவது அந்த மிஷினரி பணிக்காக நான் செல்லணும், வட இந்தியாவுக்கு செல்லணுங்கிற பாரம் எனக்கு வந்துச்சு. எப்படியா அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்ற பாரம் வந்துச்சு. சரி. ஏன் நான் அந்த கேள்வி கேட்டேன்னா அநேகர் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க நல்ல ஒரு பாஸ்டர் நாங்கள் திருமணம் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் கேட்டேன், ஏன்னா உங்களுக்கு எப்படி அந்த பாரம் வந்தது என்று நான் கேட்டேன். சரி சிஸ்டர், இப்போ நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்களா? அதனுடைய வயது என்ன இருக்கும் உங்களுக்கு? என்னுடைய வயது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது 17. சரி, இப்போ 17ல நீங்க ஒரிசாக்கு போயிட்டீங்களா? நான் 20ல தான் போனேன். அதுக்கு பிறகு நான் 1 year ட்ரைனிங், 1 வருஷம் எங்க அப்பா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும். அப்பா சிக்கானதுனால அப்பாவுக்கு வந்து எல்லாமே நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், கை வேலை செய்யாதனால. அதனால 1 year அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். பின்ன 1 year ட்ரைனிங் போனேன், பைபிள் ட்ரைனிங். ஓகே. சோ பைபிள் ட்ரைனிங் 20 இயர்ஸ்ல நீங்க ஃபீல்ட் ஒரிசாக்கு போயிட்டீங்க. சரி, அப்படி போகும்பொழுது உங்க வீட்டுல வந்து நீங்க தான் நல்ல பாசமான பொண்ணுன்னு சொன்னீங்க. உங்க அப்பா வேற நேசிச்சிருக்கீங்க. உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவரை நீங்க தான் ஆற்றி தேற்றிருக்கிறீங்க. இப்படி இருக்கிற சமயத்துல எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு குடும்பத்தை விட்டு பிரியணும்னு? அது ஆண்டவர் மேலயும் பாசம் இருந்துச்சு, அப்பா மேலயும் பாசம் இருந்துச்சு, அம்மா மேலயும் பாசம் இருந்துச்சு. ஆனா அப்பா அழுதாங்க, எனக்கு நீ தானே, நான் வந்து எல்லாமே செய்து கொடு, அப்பாவுக்கு எல்லா ஹெல்ப் நான் தான் பண்ணுவேன், குளிச்சு விட்டு சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே நான் செய்துட்டு இருந்தேன் அப்படின்னா அப்பா அழுதாங்க. என்ன ஒரு தாய் மாதிரி கவனிச்சுட்டு இருக்கேன், நீ போறே அப்படின்னாங்க. ஆனா அம்மா சொன்னாங்க ஆண்டவருடைய அழைப்பு இருந்தா கண்டிப்பா ஊழியத்துக்கு போயிடணும், அதனால இன்னைக்கு போ அப்படின்னாங்க. தம்பி சொன்னாங்க நீ அப்பா அம்மா இறந்தா கூட நீங்க வர முடியாது நார்த்ல இருந்து, அப்பெல்லாம் போன் எல்லாம் வசதி இல்லாம இருந்துச்சு, அதனால நீ வர முடியாது, அதை யோசிச்சுக்க அப்படின்னாங்க. எங்க அண்ணன் மட்டும் சொன்னாங்க ஆண்டவர் உன்னை உண்மையா அழைத்திருந்தால் நீ ஊழியத்துக்கு போ, எல்லாருக்கும் ஆண்டவர் கவனித்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் வந்து எனக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால எங்க அப்பாவை எப்படியே ஆண்டவர் தேய்ச்சுவாருன்னு சொல்லி நான் போயிட்டேன். ஓகே. ஆனா நீங்க அந்த 20 வயசுல எடுத்து வச்ச ஸ்டெப் போல்டான ஸ்டெப் சிஸ்டர் இல்ல, ரொம்ப. ஏன்னா வேதத்துல படிக்கிற மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க பெண்கள் வந்து பலவீனமான பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு தைரியசாலியா இருந்திருக்கீங்க, உண்மையாக பாராட்டுகிறோம்.
சரி. நான் 20 வயசா இருக்கும்போது பலகீனமா தான் இருந்தேன். என்னுடைய நரம்புகள் எல்லாம் மிகவும் பலகீனமா தான் இருந்துச்சு. ஓ ஆனா நான் ஃபீல்டுக்கு போன பிறகு ஆண்டவர் அந்த பலகீனத்தை எப்படி மாற்றினாரோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் அப்படியே மாற்றி போட்டுட்டாரு எல்லாத்தையும். ஆமென். 20 வயதுல நீங்க ஒரிசாக்கு போனீங்க. நீங்க போகும்போது தனியா போனீங்களா இல்ல மேரேஜ் பண்ணிட்டு போனீங்களா? தனியா தான் போனேன். என்னோட இன்னொரு சகோதரியும் வந்தாங்க. சரி. நாங்க 2 பேரும், நான் மெட்ராஸ் கூட வந்ததே கிடையாது. ஆ. ஆனா ஒரிசாவை மேப்ல தான் ஒரிசாவை பார்த்திருந்தேன். ஓ. ஆனா 2 பேரும் பாஷையும் தெரியாத நாங்க 2 பேரும் மெட்ராஸ் வரைக்கும் ஒத்தையில வந்தோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு மேல உள்ள ஒரு மூத்த சகோதரர் எங்களை அழைச்சிட்டு போனாங்க. எங்க சென்னையில இருந்து உங்களுக்கு ஒரிசாக்கு அழைச்சிட்டு போனாங்களோ? சென்னையில இருந்து ஒரிசாவுல மல்கன்கிரி என்ற இடத்துக்கு, மல்கன்கிரி டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபீல்டு, எங்கள்ட்ட ஃபீல்டு இருந்துச்சு, IMS ஃபீல்டு, அங்க அழைச்சிட்டு போனாங்க. உண்மையாலுமே இப்ப நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு வந்துச்சு? உண்மையாலுமே கர்த்தர் கூட இருக்கிறனால தான் அதை செய்ய முடியும் சிஸ்டர். அது ஆண்டவர் தான் கண்டிப்பா ஃபுல்லா ஆண்டவரை சார்ந்து இருந்தேன். ஆண்டவர் என்னோட கூட இருந்தார். சரி, அப்ப நீங்க 2 பேரும் வந்து ஒரிசாக்கு போனீங்கல்ல, அந்த முதல் அனுபவம் அங்க போய் நீங்க காலை வைக்கும் பொழுது அந்த ஒரிசா மண்ணுல போய் காலை வச்சிருப்பீங்க. உங்களுக்கு எப்படி அந்த உணர்வுகள் எப்படி இருந்தது? 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இது நடந்து இப்ப 31 இயர் ஆயிடுச்சு. ஆனா அங்க போகும்போது அந்த இடத்துல அந்த நேரம் ரொம்ப காடுகள். இப்ப அது ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கு. நான் முதல்ல போகும்போது அது மல்கன்கிரி வந்து டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. ரொம்ப காடுகளும் மலைகள் எங்க பார்த்தாலும் பச்சையான. ஜூன் மாசத்துல நாங்க போனோம். ஜூன் மாசத்துல மழை ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரே பச்சை பசேர்னு மலைகளும் காடுகளுமாக இருந்துச்சு. எங்களுடைய ஃபீல்டு இருந்த இடமும் காடு மலைகள் சூழ்ந்த இடம் தான். அந்த இடத்துக்கு போனோம். போய் அடுத்த நாள் நான் இங்க பாம்பே பார்த்தது கிடையாது. ஆனா அங்க போய் முதல் நாள் நான் ஒரு வில்லேஜுக்கு, மலை பக்கத்துல உள்ள வில்லேஜுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாம்பை பார்த்தோம். பாம்பை பார்த்தோன்னா எனக்கு அந்த ஒரு ஷாக்ல ஒரு நாள் ஜுரம் வந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் அது எத்தனையோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கடந்து வர்றதற்கு பலன் தந்தாரு. ஓகே ஓகே சரி சிஸ்டர், நீங்க 20 வயசுல போனீங்கல்ல, அது 20ல இருந்து உங்களுக்கு மேரேஜ் எப்ப ஆச்சு? எனக்கு மேரேஜ் ஆகும்போது வயசு 26 ஆயிடுச்சு. 6 வருஷம் நீங்க அந்த ஃபீல்டுல இருந்திருக்கீங்க. நான் 6 வருஷம் ஃபீல்டுல இருந்தேன். ஆனா நான் மிஷனரியாவே இருக்கணும் அப்படிங்கறதுனால மற்ற இதுகளை எனக்கு வந்து சரியானவே அமையவே இல்லை. அதனால ஒவ்வொரு மெயிலையும் வந்துட்டு எங்க அப்பா எல்லாரும் பாப்பாங்க, இங்க ஆனா ஒண்ணுமே அமையாது, நான் போயிருவேன். 6th இயர் நான் வந்துச்சு. நான் திரும்பும் போது அப்பா ரொம்ப அழுதாங்க, இப்படி மேரேஜே ஆகலையே அப்படின்னு சொல்லி. அப்படின்னும் போது போய் அங்க ஃபீல்டு போய் 1 வாரத்துல அப்பா இறந்துட்டாங்க. டெலகிராம் தான் உண்டு. அதனால நான் போய் சேர்ந்திருந்தேன். வந்து ஒரே வாரம் டெலகிராம் பார்த்துட்டு என்னால ரொம்ப தாங்க முடியாம ஆயிடுச்சுது. ஆனா நான் ஆண்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே ராத்திரி அழுதுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தரிசனம் கொடுத்தாரு. நான் வந்து உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இப்ப அவங்க வந்து பரலோகம் போயிட்டாங்க. நான் ஆனா உனக்கு எல்லா உதவியும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் எனக்கு திருப்பி உன்ன மலைப்பகுதியில தான் நான் கொண்டு வந்து ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கோட ஆண்டர் பேசினாரு. அதுக்கு நான் ஊருக்கு வர முடியாது. ஏன்னா நான் போகும்போது போய் அப்பதான் சேர்ந்திருக்கோம். அப்ப எங்க கையில காசு இருக்காது. திருப்பி அங்கே இருந்து வரணும் அப்படின்னா அந்த நேரங்கள்லாம் எங்களுக்கு 3 நாள் ஃபுல் டிராவல் ஆகும். அப்ப யாரும் எனக்கு கொண்டு வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஆளும் கிடையாது. அதனால நான் அப்படியே ஆண்டருடைய இதுல அழுகையோடும் கண்ணீரோடும், ஆனாலும் ஆண்டவர் என்ன தேய்ச்சினாரு. 1 வருஷம் நான் வீட்டுக்கு வராமலே அங்கே இருப்பதற்கு கூட ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தாரு. அவ்வளவு நேசிச்சு அப்பாவை கூட இழந்த போதிலும் கூட ஆண்டவர் எனக்கு அவ்வளவு ஒரு கூட இருந்து அவ்வளவு பலன் கொடுத்து என்ன வழி நடத்தினார். நெக்ஸ்ட் இயர் தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகுதான் எனக்கு மேரேஜ் ஆண்டருடைய கிருபையினால. என்னுடைய கணவர் பீகார்ல IMSல பணி செய்துட்டு இருந்தாங்க. எங்களுடைய ஒன்லி 12 டேஸ்ல எங்களுடைய கல்யாணம் முழுசுமா எல்லாமே ஒழுங்காயி 12 டேஸ்ல முடிஞ்சிருச்சு. நடத்தினாரு ஆண்டவர். எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிச்சிருக்காரு உங்க வாழ்க்கையில. ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தினாரு. ஆனா அப்பா பார்க்க முடியல. மற்றபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் அருமையா அழகான ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்தினார். கண்டிப்பா சிஸ்டர். நீங்க என்னைக்கு நான் யோசிச்சது உண்டா, ஒரு திருமணம் கூட விட்டுருங்க, ஏன்னா அப்பாவோட மரணத்தை நம்ம பார்க்க முடியலையே, அந்த ஒரு வருத்தம் உள்ளார இருக்குமா? இப்பனா அது மேரேஜ் ஆன பிறகு அந்த 1 வருஷம் இருந்துச்சு. ஆனா மேரேஜ் ஆன பிறகு ஆண்டவர் வந்து நம்மள வந்து எந்த விதத்திலையும் கைவிடல. ஆண்டவர்கிட்ட தான் இப்ப அப்பா இருக்காங்க. அதனால நம்முடைய ஆண்டோடைய வேலையை நம்ம சந்தோஷமா செய்வோம்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு துணையை தந்தாரு. அதனால எந்த கவலையும் இல்லாம முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. சரி சிஸ்டர், இப்ப நீங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போது நீங்க இந்த திருமணத்துக்கு முன்பதாக 6 வருஷங்கள் தன்னந்தனியாக உங்க கூட இன்னொரு சகோதரி இருந்திருக்காங்க, அவங்க கூட இணைந்து நீங்க செயல்பட்டிருக்கீங்க. அந்த 6 வருட அனுபவத்துல
நீங்கள் எப்படி சுவிசேஷத்தை போய் அங்கே போய் சொல்லுவீங்க, எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா ஹஸ்பண்ட் கூட இருக்கும் பொழுது ஒரு பலன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி, ஆனால் தனிமையாக போய் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட பாடுகளை நீங்கள் சந்தித்தீர்கள்? நான் வந்து இருந்த ஏரியா வந்து ஸ்கூல் உள்ள ஏரியா. சரி. 6 years நான் இருந்த போதும் அதுக்கு ஸ்கூல் உண்டு, IMS இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் உண்டு. சரி. அப்புறம் விடுதி உண்டு, ஆதிவாசி பிள்ளைங்களுக்காக விடுதி உண்டு. ஓகே. அதனால ஸ்கூல்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், விடுதியிலையும் பிள்ளைங்களை வந்து அவங்கள வளர்க்கிறது, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, ஏசாமி பற்றி சொல்லி கொடுக்கறது, அதுலயும் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பின்ன வில்லேஜுக்கு போகும்போது நாங்க 2 பேரும் லாங்குவேஜ் படிச்ச பிறகு நாங்க 2 பேரும் தனியா போவோம். லாங்குவேஜ் படிக்க முன்னால சுதேசி ஊழியர்கள் இருந்தாங்க, சந்தாலி மக்களிடத்துல நம்ம முதல்ல அங்க செய்துட்டு இருந்தோம். அப்ப அவங்க சந்தாலி எவாஞ்சலிஸ்ட் எங்களை வந்து கூட்டிட்டு போவாங்க வில்லேஜுக்கு. அப்புறம் லாங்குவேஜ் வந்து 1 yearல லாங்குவேஜ் படிச்சிட்டோம். படிச்ச பிறகு நாங்களாகவே தைரியமா நாங்க வந்து அந்த நேரம் வாலிப வயதுல பயமே தெரியல, அதனால எங்கனாலும் சைக்கிள்ல போவோம், 2 பேரும் சேர்ந்து போவோம், எங்கேயுமே தைரியமாவே போய் செய்துகிட்டு இருந்தோம். விடுதி பிள்ளைகள் இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியாவது இந்த விடுதி பிள்ளைங்களை வந்து பிற்காலத்துல ஆண்டோடைய சாட்சிகளாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அதனால நான் அந்த டைம்ல இருந்தே அந்த பிள்ளைங்க கிட்ட ரொம்ப அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். வில்லேஜ்லயும் போய் மக்களிடத்துல நல்லா அவங்களுக்கு இடத்துலயும் நல்லா சுவிசேஷம் சொல்லி அதுலயும் இன்ட்ரெஸ்டா செய்துட்டு இருந்தேன். ஓகே. உங்களுக்கு அந்த சமயத்துல அப்ப எந்தவித எதிர்ப்புகளும் உங்களுக்கு வரலையா? அந்த நேரம் பயங்கரமான எதிர்ப்பு கிடையாதுன்னா நாங்க இருந்தப்ப அப்பெல்லாம் ஏசாமியை பற்றி அப்பதான் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவுல. அதனால அவ்வளவு ரொம்ப நேரடியா எதிர்ப்பு ரொம்ப இல்ல. அது ஸ்கூல் ஹாஸ்டல் இருந்ததுனால அந்த ஏரியாவுக்குள்ள நாங்க கேம்பஸ்குள்ள இருந்ததுனால எங்களுக்கு அந்த நேரம் ரொம்ப வெளியுள்ள பிரச்சனைகள் ரொம்ப இல்ல. ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு உணவு அத மாதிரிலாம் அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு அந்த சமயத்துல? உணவு வந்து நம்ம நார்மல் இங்க உள்ள ஃபுட் அப்பெல்லாம் ரொம்ப கிடைக்கல, ஆனா இப்ப கிடைக்குது. அந்த டைம்ல கிடைக்காம இருந்துச்சு, ஆனாலும் ஓரளவு ரைஸ் எல்லாம் கிடைக்கும், குறைந்த விலை ரைஸ் கிடைக்கும், சேப்பை கோதுமை இதுகளை நாங்க அதிகமா சாப்பிட்டோம். ஆனா நாங்க ஃபுல் டைமா வேலைகளே இருந்ததுனால சாப்பாட்டை கவனிக்கல, எப்படியோ சாப்பிட்டு எப்படியோ அந்த 6 வருஷமும் நாங்க கழிச்சிட்டோம். சரி சிஸ்டர். சரி, இப்போ நீங்க உங்களுடைய கணவனார் பேர் வந்து மெல்கிசதேக்கா? ஆமா ஆமா. சரி சிஸ்டர். இப்போ அருமையான அந்த சகோதரன், இப்போ அவர் வந்து பீகார் தரிசனம் இருந்துச்சா இல்லைன்னா அவர் வந்து ஒரிசா மேலேயும் அவருக்கு தரிசனம் இருந்துச்சா? அவங்க பீகார்ல 1 year இருந்தாங்க மேரேஜுக்கு முன்னால. ஆஃப்டர் மேரேஜ் நாங்க 2 பேரும் பீகார் போனோம். ஆனா ஆண்டவருடைய பிளான் நாங்க ஒரிசாவிலே இருந்து செய்யணுங்கிறதுனால ஆண்டவர் நாங்க ஜூன்ல மேரேஜ் ஆகி போனோம். டிசம்பர்ல ஆண்டவர் மீண்டுமா ஒரிசாவில கொண்டு வந்து புதுசா மோட்டுங்கிற ஒரு இடத்துல, அது வரைக்கும் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்படாம இருந்துச்சு, அந்த இடத்துல எங்களை வைத்து ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சார். சரி சிஸ்டர். இப்போ நீங்கள் ஊழியத்தை புது இடத்துல போய் ஆரம்பிக்கிறீங்களே, அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இப்பொழுது நான் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ சால்வேஷன் டிவியில் ஒரு அருமையான பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல் இடத்துல அங்கே போய் ஆரம்பிக்கும் பொழுது என்னென்ன தகுதிகள் வேண்டும், நமக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், அதை நீங்கள் சொல்ல முடியுமா? அது வந்து இப்ப நமக்கு தகுதியில எந்த இடத்துலயும் நம்ம வாழ்ந்திருக்கணும். ஓகே. அதுல எப்போதும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற. ஆனா நாங்க இவ்வளவு மோல்டா இருந்தா கூட அந்த மோட்டு பகுதியில போய் எங்களுக்கு ஒரு குடிசை வீடு கிடைச்சிச்சு. நதியில இருந்து பக்கம் அந்த வீடு. அந்த வருஷத்துல நதி தண்ணிக்குள்ள நதி நிரம்பினதுனால அந்த வீடுகள் எல்லாம் தண்ணியில முங்கின நிலையில இருந்துச்சு. நாங்க இருந்த அந்த குடிசை வீடுக்குள்ள தண்ணிக்குள்ள முங்கி அதுல ஓலையெல்லாம் பிஞ்சி சூரிய வெளி மழை எல்லாமே உள்ள வரும். அப்படிப்பட்ட சூழல் அந்த இடமே எங்களுக்கு கிடைச்சிச்சு 2 பேருக்கும். ஆனாலும் நாங்க 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள பழக்கமே இல்ல, ஓலை வீட்டுல இருந்து பழக்கம் இல்ல. ஆனாலும் போய் அங்க தங்கிட்டோம். மண் குடத்துலதான் தண்ணி எடுக்க வேண்டி இருந்துச்சு. நதிக்குள்ள இறங்கி போய் தான் தண்ணி எடுத்து அதைதான் சமைக்கணும். அப்ப தண்ணி எல்லாம் சிவப்பு கலரா இருந்துச்சு, அதைதான் குடிக்க வேண்டியது இருந்துச்சு. விறகு அடுப்பு, அந்த பாம்புகள் நிறைந்த இடமா இருந்துச்சு. பிசாசுகள் அந்த இடத்துல ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில பிசாசுகள் இந்த சைடு ரொம்ப ஆக்கிரமிக்கப்பட்ட இடமா இருந்துச்சு. அதனால அது கொஞ்சம் தாக்குதல் இருந்துச்சு. ஆனாலும் ஐயோ நம்ம நதியை கடந்தா நேரம் ஆந்திராவுக்கு போயிடலாம், அந்த மோட்டுங்கிற இடம் அப்படி இருக்குது. ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒரிசா இந்த 3 உள்ள அந்த நதியில நதியை தாண்டிட்டோம்னா 3 ஸ்டேட்டுக்கு போயிடலாம். அப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு பின்னிலைமைக்கு வர்ற மாதிரி கூட அந்த கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. ஒரு நாள் நாங்க என்னுடைய முன்னால ஒரு பெரிய பாம்பு விழுந்து ஓடிச்சுது. ஆனா ஆண்டவர் வந்து எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தாரு. பலன் கொடுத்து வெற்றியோடு அந்த இடத்துல நாங்க இருந்து சபைகளை கட்டுவதற்கு, நிலம் வாங்கவும் சபையை கட்டுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தாரு. இப்ப அந்த இடத்துல கோயா மக்கள் இடத்துல பெரிய எழுப்புதல் ஆண்டவர் கொடுத்து வர்றாரு. ஓகே, வெரி குட் சிஸ்டர். உண்மையாகவே நீங்கள் சொல்லும் பொழுது இந்த நதி பக்கத்தில் ஓலை குடிசையில் அதுவும்
வெயில் கூட உள்ளார வரும்னு சொல்லும்பொழுது உண்மையாகவே அது ஓலையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நிச்சயமாகவே அப்படிப்பட்ட கடினமான பாதையிலும் கர்த்தருக்காக நீங்களும் அருமையான சகோதரனும் உறுதியாக இருந்ததை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன். இப்போ நீங்களும் சகோதரர் மெல்கிசேதேக் அவர்களும் கணவன் மனைவியுமாக இணைந்து இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆத்துமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அதனுடைய அனுபவத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? வெங்கட் ராமன் சொல்லி ஒரு தெலுங்கு, ஆனா அவங்க கோயா மக்களோட சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. அவங்க தான் முதல்ல அங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க. அவங்க குடும்பம் இந்த நாள் வரைக்கும் நல்ல ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவர்களாக அவங்க இருந்து வர்றாங்க. அவங்க பிள்ளைங்களையும் ஆண்டவர் ஆசிரியச்சிருக்காரு. நல்லா அதுல ஒரு பிள்ளைங்க கூட நல்லா ஃபாரின் எல்லாம் போய் நல்லா சம்பாதிச்சு, ஆனா ஆண்டுக்குள்ள விசுவாசம் நல்லா இருக்காங்க. ஓகே ஓகே, சரி சரி. நீங்க கோயா மக்கள் மத்தியில நீங்க ஊழியம் செஞ்சீங்களா அப்போ? ஆமா, கோயா மக்கள் இடத்துல. ஓகே ஓகே. இப்போ நீங்க அந்த கோயா லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்களா? கோயா லாங்குவேஜ் ஃபுல்லா நல்லா தெரியாது. நாங்க வந்து ஒரியாவுல தான் நாங்க ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது. ஓ சரி சரி சரி. ஆனா கோயா பாடல்கள் பாடுவோம், கோயாவுல புரிஞ்சுக்குவோம், கொஞ்சம் பேசுவோம். மற்றபடி ரொம்ப ஒரியாவை தான் ஃபுல்லா வந்து நாங்க எல்லா லாங்குவேஜ் மக்கள் இடத்துலயும் ஊழியம் செய்தோம். கோயா மட்டும் இல்ல, கோயா, பொரஜா, கதுவா, கோந்து, ரொனா, போண்டோஸ் எல்லா மக்களிடத்துலயும் நாங்க 28 வருஷம்னா அவங்க 24 வருஷம் ஃபீல்ட்ல அனுபவம். அதனால எல்லா மக்களிடத்துலயும் ஊழியம் செய்ததுனால எல்லா லாங்குவேஜும் தரவா தெரியாது. ஒரியா தான் தரவா தெரியும், ஹிந்தியும் தெரியும். ஓகே ஓகே, சரி சிஸ்டர். உங்களுடைய குடும்ப அனுபவங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, இவ்வளோ பாடுகள் இருக்கு, உங்களுக்கும் கணவனாருக்கும் எதுனா இந்த சமய சூழ்நிலையில் நீங்கள் எப்படி ஐக்கியமாக ஒருமனமாக இருந்து இதை செய்ய முடிந்தது என்று நீங்கள் சொல்ல முடியுமா? அது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மன ஆவியை கொடுத்திருந்தாரு. சரி. நாங்க ஆனாலும் வாழ்க்கையில நாங்க செய்தது ஆண்டு எங்க போனாலும் நாங்க 2 பேருமே சேர்ந்தே செய்வோம். வில்லேஜுக்கு போனாலும் எந்த விடுதி மாணவர்களிடத்திலயோ எல்லாத்துலயுமே நாங்க 2 பேருமே சேர்ந்து சபை ஊழியம், சபை கட்டுற ஊழியமும் நாங்க நிறைய ஆண்டோடைய கிருபையினால ஒரு 12-13 சர்ச்சஸ் நாங்க கட்டி இருக்கிறோம். ஞானஸ்நானம் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கோம். அவங்களுக்கு ஆர்டினேஷனும் கொடுக்கப்பட்டு குருவானவரா இருக்காங்க. அதனால ஞானஸ்நானம் சபைகளை உருவாக்கி ஞானஸ்நானம் கொடுப்பது எங்களுடைய வேலை. அடுத்தது விடுதி மாணவர்களை பயிற்சிவித்து அவங்கள சுதேசி ஊழியர்களாக மாற்றணும். பின்னால அவங்களே அவங்களுடைய ஜனங்கள் மத்தியில அவங்க வந்து பொறுப்பு ஊழியர்களாக இருந்து ஊழியம் செய்யணும். அந்த பாரத்தோட செய்து வந்தோம். இதை ரொம்ப ஆர்வத்தோட நாங்க செய்து வந்தோம். ஆண்டவர் ஃபீல்டுல கூட ரொம்ப அற்புதங்களோட அடையாளங்களோட அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். நாங்க கொஞ்சம் வருஷம் தான் மோட்ல இருந்தோம். அதுக்கு பிறகு பாலிமலாங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அங்கதான் 11 வருஷம் இருந்தோம் குடும்பமா. அந்த இடத்துல செய்யும் போது ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமா நடத்தின அநேக ஆத்துமாக்களை அவர் தந்தாரு. அந்த விடுதி பிள்ளைகளை எல்லாம் நிறைய பேர் சுதேசி ஊழியர்களாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. அவங்க மூலமா ஆண்டவர் பெரிய நிறைய பேரை ஆத்துமாரோட தந்துகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய இடி எங்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. 2001 ஜனவரி. எத்தனை ஆபத்துகள் எல்லாம் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. தண்ணீர்ல மூங்குற நிலைமையில நாங்க இருக்கும்போது ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. புலி, கரடி, பொல்லாத மனுஷர்களிடத்துல இருந்து எங்களை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறாரு. செயின்ஸ் இறந்தப்போ அதே மந்த் எங்களை வந்து கொல்றதுக்கு அவங்க வந்து ஒரு இடத்துல நாங்க பொற்றேலுங்கிற இடத்துல நைட்ல ஊழியத்தை முடிச்சுட்டு அங்க இருக்கும்போது சிஸ்டர்ஸோட நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கும்போது வந்து எங்களை அங்க வந்துட்டு இது பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர் அந்த நாள் எங்களுக்கு சரியான பாதுகாப்பை கொடுத்து அவங்க வெட்கப்படும்படியாக ஆண்டவர் எங்களே உயிரோட காப்பாத்தினாரு. ஆனா அதே ஒரு மக்கள் வந்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க, உங்களையும் அதே மாதிரி ஸ்டெயின்ஸ் மாதிரியே கொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து சொல்லும் போது நான் சொன்னேன், ஆண்டவரோட அனுமதி இல்லாம எங்களை நீங்க தொடவே முடியாது. ஆண்டவர் அனுமதி கொடுத்ததுனால ஸ்டெயின்ஸ் ஐயா அவங்க பிள்ளைங்க இறந்தாங்க. ஆனா எங்களை வந்து அப்படி நீங்க செய்ய முடியும், ஆண்டவர் அனுமதி கொடுத்தாதான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னேன். திரும்பி போயிட்டாங்க. ஆனா 2001 ஜனவரி 15th ஒரு பெரிய நிறைய பேர் 20 பேருக்கு நாங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஒரு சுதேசி மாணவனுக்கு நாங்க எங்களுடைய சபையில இருந்தே அவனை மிஷினரியா தாங்கணும். அப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்த நேரத்துல என்னுடைய அருமை மகள், மூத்த மகள் மெர்லின், 2 மகள் எனக்கு. அதுல மூத்த மகள் டோனாவூர்ல 2 பிள்ளைகளும் படிச்சுட்டு இருக்கும்போது, மூத்த மகள் 8th படிச்சுட்டு இருக்கும்போது நாங்க கிறிஸ்துமஸ் லீவுக்கு வந்தப்போ கொசுவலை கட்டாம போயிடுச்சு. அது கொசு கடிச்சிருந்திருக்கு, மலேரியா. தெரியாம ஊர்ல கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த ஜுரம் அவளுக்கு அதிகரிச்சு, அது ஜுரம் அப்படிங்கிறது இந்த மலேரியா ஜுரம்ட்டு அறியாம போயிடுச்சு. அதனால ஆர்டினரி ஜுரம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. கடைசியில ஜனவரி 19th என்னுடைய சின்ன மகளோட பர்த்டே அன்னைக்கு
ஆனா அந்த நாளே நான் அன்னைக்கு தான் அவளுக்கு ஃபோன் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணும்போது அவளுடைய நிலைமை ரொம்ப மோசமா ஆயிடுச்சு. மலேரியாவுல செயல் இழந்துச்சு, எல்லாமே செயல் இழந்துருச்சு. அப்படியே அந்த ஷாக்கான நியூஸை கேள்விப்பட்டு நாங்க வந்தோம். வந்துச்சு ஆண்டவர்கிட்ட 10 நாள் போராடி கேட்டோம். ஆண்டவரே என் மகளுடைய உயிரை நீங்க வந்து கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். எனக்கு 2 பிள்ளைல ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிள்ளை தனிமையாயிரும். நாங்க உங்களுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஃபீல்டுல எத்தனை பேருக்கு நீங்க ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள்லாம் செய்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்துறீங்க சுவாமி. நாங்க திருப்பி நாங்க ஃபீல்டுக்கு வந்து பிள்ளை இல்லாம போனா உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும் சுவாமி, எங்களாலையும் போக முடியாது சுவாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்க ரொம்ப 10 நாள் போராடி ஜெபிச்சோம். அப்ப ஆண்டவருடைய பிளான் வந்து அவர் வந்து பிள்ளைய அவர் இடத்துல கொண்டு போயிடணுங்கிற பிளான் இருந்ததுனால ஆண்டவர் என்ன ஒப்புக்கொடுனே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நான் வந்து ஒப்பு கொடுக்கவே முடியாது சுவாமி, என்னுடைய பிள்ளை வேணும், என்னுடைய அடுத்த பிள்ளைக்கு துணைக்கு அந்த பிள்ளை வேணும், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப போராடி ஆண்டுட்டு நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அப்ப எங்க சின்ன பாப்பா சொல்லிட்டு இருந்தா, ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் அப்படின்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பு பண்ணி கேட்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. 10வது நாள் சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொன்னாங்க. அப்ப குளிக்க கூட இல்ல, பல்லு விளக்கல, நாங்க சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் வந்து அப்படியே நேரடியாகவே அங்க உள்ள பாஸ்டர் யாருன்னே தெரியாது. அந்த பாஸ்டர் பேசுறாரு, நீ உண்மையா என்னுடைய சிலுவையே சுமக்க வேண்டுமானால் எல்லாவற்றையும் நீர் விட்டு என்னை என்ன பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொடுனே அந்த போதகர் அங்க இருந்து சர்ச்சில் பேசுறாரு. அப்ப ஆண்டவர் என்னோட ஒப்புக்கொடுனே பேசிட்டு இருந்தாரு. நான் ஒப்பு கொடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே ஆண்டவர் வந்து மகளை எடுத்துக்கொள்ள அவரு ஆயத்தமாகிவிட்டார். அதே போல எடுத்துக்கிட்டாரு. அவருடைய அதுக்கு பிறகு நாங்க நினைச்சோம், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை எப்படி போய் செய்வோம், பிள்ளைய தனிமையாக்கிக்கிட்டீங்களா அப்படின்னு நாங்க கேட்கும்போது, ஷீஸ் இன் மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லி என்னுடைய குழந்தைய வந்து அவர் கையில வச்சுக்கிட்டே காட்டினாரு. அப்படின்னும் அதுக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட வந்து எந்த கொஸ்டினுமே என்னால கேட்க முடியாம ஆயிடுச்சுது. அதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அப்ப 3வது நாள் எப்படி ஊழியத்துக்கு போவோம்னு நினைச்சிட்டு இருந்தோம். எல்லாரும் எங்க பேரண்ட்ஸ் எங்களுடைய வீட்டுல எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரை நீங்களே அவங்களோட பேசி ஊழியத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு. அப்ப ஆண்டவர் எங்களோட பேசினாரு, போங்க எழுந்துருச்சு அப்படி. உடனே திருப்பி நாங்க ஒரு வாரம் கூட அங்க தமிழ்நாட்டுல இருக்கல. திருப்பி உடனே ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுத்தாரு. நாங்க அதே ஃபீல்டுல போய் திருப்பியுமாக ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுத்தாரு. அதுக்கு அங்க செய்துட்டு இருந்தோம். என்னுடைய ஒரு மகள் மட்டும் இருந்தா. அந்த மகள் இப்பொழுது பெரிய மகளான ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, ஒரு மிஷினரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிதான் ஒப்பு கொடுத்திருந்தா. இப்ப என்னுடைய இளைய மகள் இப்ப BHMS படிச்சு கொண்டு இருக்கு. இப்ப ஃபைனல் இயர் இந்த வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறா. ஓகே, சரி சிஸ்டர். இப்ப நீங்க அங்க ஊழியத்தில் இருக்கிற சமயத்துல உங்க பிள்ளைகளை நீங்க பிரிஞ்சுதான் இருக்கணுமா? அது வந்து மிஷினரிஸ் வந்து அங்க வந்து பல இடங்கள்ல ஸ்கூல் இருக்காது. வியாதிகளும் பல பிரச்சனைகள், தண்ணி வசதி அதுகள்லாம் இருக்குது எல்லா இடத்துலயும். அது ஒண்ணு அதுக்காக எல்லா மிஷினரியுடைய பிள்ளைங்களும் இந்த மிஷினரி பிள்ளைங்களுக்குன்னே டோனாவூர்ல ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அந்த ஸ்கூலும் இருக்குது. அதனால எல்லா மிஷினரிஸ் பிள்ளைங்களுமே அங்கதான் இருப்பாங்க. அதனால எங்க பிள்ளைங்களும் 2 பேரும் அங்கதான் படிச்சுட்டு. எந்த வயசுல நீங்க உங்க பிள்ளைங்களை அங்க ஒட்டிங்க? 5 years கம்ப்ளீட் ஆன பிறகு. 5 years கம்ப்ளீட். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விட்டுருவீங்க. அப்ப வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாப்பீங்களா? எப்படி? டிசம்பர்ல ஃபர்ஸ்ட்ல அப்படி இருந்துச்சு, வருஷத்துக்கு ஒருக்காதான். ஆனா அதுக்கு இப்போ காலம் கொஞ்சம் இதாயிடுச்சு. அதனால டிசம்பர்ல ஒருக்கா வீட்டுக்கு வருவாங்க, பின்ன அப்போ மேல ஒரு நேரம் வருவாங்க. ஓகே. அந்த பிள்ளைங்க அந்த பிரிவை பத்தி உணர மாட்டாங்களா? நம்ம அம்மா அப்பாவை பிரிஞ்சு இருக்கிறோமே அப்படின்ற உணர்வு அந்த பிள்ளைகளுக்கு இருக்காதா? அது ரொம்ப கஷ்டமானதுதான், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சரி. ஆனா ஊழியத்தை நிமித்தம் நம்ம விட வேண்டி இருக்குது. பிள்ளைங்களும் அதனுடைய கஷ்டத்தை அவங்களும் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டி இருக்குது. சரி சரி. இப்போ நீங்க உங்க மகளுக்கு வந்து கொசு கடிச்சனால அந்த மலேரியா ஜுரமா வந்ததுன்னு சொன்னீங்க. ஆனா கிட்டத்தட்ட நீங்க 28 வருடங்களுக்கு மேலாக அங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு அத மாதிரி காய்ச்சல்லாம் வர சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரி கொசுகள் கடித்து? அது என்று நாங்க இங்க வரும்போது நாங்க டேப்லெட் சாப்பிட்டுருவோம், பிளட் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். ஓகே. இப்ப அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல இல்லல்ல, அதனால அவங்க ஆர்டினரி ஃபீவர் நினைச்சிட்டாங்க. ஓகே சிஸ்டர், ஓகே. சரி சரி சரி. ஆனா ரெகுலரா உங்களுக்கு அந்த மாதிரி பாய்சனான கொசுக்கள்லாம் அந்த மாதிரி இருக்காங்க? ஆமா, அங்க ரொம்ப மோசம் இல்ல. எல்லா ஏரியாவும் நார்த் இந்தியாவும் ஃபுல்லாவே மலேரியா ஜாஸ்தி. அது ஒரிசாவுல மலேரியா ரொம்ப. ஓகே ஓகே சரி. ஸோ இப்போ இந்த சமயத்தில் உண்மையாகவே நீங்கள் சொன்ன கருத்துக்கள், நீங்கள் சொன்ன அந்த துக்கமான சம்பவங்கள் எங்களுடைய இருதயத்தை உடைக்கிறது நிச்சயமாகவே. ஆனால் ஒரே ஒரு பலன் என்னென்னா, ஆண்டவர் உங்கள் மகளை வந்து காண்பித்து விட்டார் தரிசனத்தில். நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறத பார்க்குற அந்த ஒரே ஒரு பலன் தான்
உங்களை திரும்பமாக அங்கே கொண்டு சென்றது நாங்கள் நினைக்கிறேன். அதே சேம் மினிச்சு என்னுடைய சின்ன மகன் என்ன சொன்னான்னா, வந்து நம்ம அக்கா நல்ல ஆண்டுக்குள்ள இருந்ததுனால ஏசப்பாட்ட இருக்கிறாங்க, நம்மளும் நல்லவங்களா நம்ம இருந்த ஆண்டுக்கு பிரியமா இருந்தோம்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம வந்து போலாம். அதனால நம்ம அதுக்கு ஆயத்தப்படுவோம். இப்ப நடந்ததை நம்ம நினைச்சு கவலைப்படாம பின்னால உள்ளதை நம்ம நினைச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மகள் அந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த மகள் சொன்னது எங்களுடைய மனசுல இருக்குது. அதனால இப்படியாவது ஆத்மாக்களை நம்ம வந்து ஆதாயப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். நம்மளும் போகணும், மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தணும். அந்த பாரம் ஆண்டவர் அதிகமாக தந்தாரு. பாப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு இந்த பாரம் எனக்கு அதிகமாச்சு. அதுக்கு முன்னால அற்புதங்கள், அடையாளங்கள், சுகம் இதேதான் நான் ஆண்டவருடைய கிருபையினால ஜெபமணி அநேகருக்கு ஆண்டவர்ட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு சின்ன சேஞ்ச் அதுக்கு பிறகு பரலோக ராஜ்யம், இதை விட முக்கியமானது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழியை தான் நம்ம அதிகமாக நம்ம வந்து வாழ்க்கையில மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நான் வந்து ஆயத்தப்படணும் இன்னும் அப்படிங்கிற ஒரு எழுச்சியும் வந்து வர்றதுக்கு ஆண்டு எனக்கு அது உதவி செய்தார். அது மூலமா. உங்க 2வது மகளோட பேர் என்ன? கிரேசியா. கிரேசிக்கு நான் வாழ்த்துதல் சொன்னேன்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த சின்ன வயதுல இந்த அளவுக்கு ஒரு ஞானமா ஆண்டவர் அந்த மகளோடு பேசி இருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே அந்த மகளை நான் சமயம் வாய்த்தால் நான் வந்து பார்க்கிறேன். சிஸ்டர், கடந்த செக்மெண்ட் உண்மையாகவே எங்களுடைய இருதயத்தை உடைத்தது. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை தேற்று நீங்கள் அங்கே போனது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எவ்வளவு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க சிஸ்டர் இப்போ ஒரிசால? 28 வருடங்கள். பாப்பா இறந்து அதுக்கு பிறகு கோயா மக்களிடத்துல ஆண்டவர் எங்களை உபயோகப்படுத்திட்டு இருந்தாரு. அது வரைக்கும் கோயா மக்கள் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்காம இருந்தாங்க. ஆனா ஆண்டோட கிருபையினால அப்ப அங்க மதமாற்று சட்டம் இருந்ததுனால கோர்ட்ல போய் அஃபிடவிட் பண்ணி அதுக்கு பிறகு அவங்களுக்கு நாங்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப பெரிய சபைகள்லாம் ஆண்டவர் வந்து அவங்களாவே கட்டி எழுப்பத்தக்கதான கிருபைகளை தந்தாரு, செய்துட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பிறகு ஒரு பெரிய அடி இருந்துச்சு. 2006ஆவது ஆண்டு டிசம்பர்ல எனக்கு வந்து கேன்சர் ஆயிடுச்சு. யார் உங்களுக்கா? சரி. அதுக்கு பிறகு 2006 லாஸ்ட் நான் வந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வெள்ளூருக்கு வந்தேன். வெள்ளூருக்கு வரம்னால ஆண்டட்டு ஜனவரி 1 ஜெபிக்கும் போது உயிரை நான் காப்பாத்தி தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்து என்னை அனுப்புனாரு. அதுக்கு பிறகு என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஆண்டோடைய கிருபையினால நல்லா நடந்துச்சுது. அது நடக்கும் போதும் மிகவும் என்னுடைய லங்ஸ் வெயின்ல பிளட் கிளாட் ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் சமயத்துல. அப்ப எல்லாரும் இறந்துரும் அப்படிங்கறதுல இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரு, வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு, உயிரை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதனால எனக்கு ஆண்டவர் அந்த மோசமான இக்கட்டு நேரத்திலையும் எந்த பிரச்சனையும் அந்த பிளட் கிளாட் எப்படி போச்சுன்னே தெரியாது, ஆண்டவர் அதை மறைய செய்தாரு. அதனால இப்ப 3 வருஷம் ஆகுது. நல்லா நடக்கிறதுக்கு ஆண்டு எனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது எல்லாம் என்னுடைய ட்ரீட்மெண்ட் மூலமா நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு, பேச முடியாத நிலைமையெல்லாம் இருந்தேன். அதனாலதான் திருப்பி ஃபீல்டுக்கு போக முடியல. ஃபீல்டுக்கு போனேன், என்னால அங்க இருக்க முடியல. அதனால இப்போ இங்க இருக்கிறேன். ஆண்டோட கிருபையினால ஆண்டர் இப்ப என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. ஆண்டர் இந்த சான்ஸ் கூட இப்படி ஆண்டருடைய நாம மகிமைக்காக ஒரு சாட்சி சொல்வதற்கு கூட ஆண்டர் வந்து என் ஆயுஷ்னால கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி ஆண்டவரை நான் துதிக்கிறேன். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்திருந்தாலும் ஆனா நான் சோர்ந்து போகவே இல்லை. அந்த பெரிய கஷ்டத்துல கூட அநேகருக்கு சாட்சியாக சந்தோஷமாக ஆண்டருக்குள்ள சந்தோஷமா இருக்க ஆண்டர் எனக்கு பலன் கொடுத்தாரு. என் கூட இருக்கிறீர் சுவாமி, என் கூட இருக்கிறீன்னு சொல்லியே ஆண்டர்கிட்ட கேட்டு எல்லா ட்ரீட்மெண்ட்லயும் எனக்கு பலனை ஆண்டர்கிட்ட நான் வாங்கிக்கிட்டேன். அந்த பலப்படுத்துற கிறிஸ்துனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும்னு சொல்லி அப்படியே இந்த நாள் வரையிலயும் ஆண்டருடைய பலனால நான் நடந்துகிட்டு இருக்கேன், செய்துகிட்டு இருக்கேன். ஆண்டருக்கே மகிமை உண்டாகுது. ஓகே, இப்போ உங்களுடைய கணவனார் எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க, வீட்டுல. அவங்களும் இருக்காங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். கணவனும் மனைவியுமாக இருந்து 28 ஆண்டுகளா சிஸ்டர் அங்க ஊழியம் செஞ்சீங்க? இப்ப 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்க வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா 31 முடிய போகுது. சோ இப்ப ஆனா போன்லாம் பண்ணி பேசுவீங்களா அங்க உங்க மக்களோட? ஆமா, மக்கள்கிட்ட பேசுவேன். சரி 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 சரி, அது ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு. கர்த்தருக்கு சித்தமானா எப்படி இன்னும் கொஞ்சம் நாள்ல பிறகு போய் பார்த்துட்டாக வந்து வரணும். ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் சரீரத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, கண்டிப்பா நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். அருமையான சிஸ்டருக்காக ஜெபிங்க. சிஸ்டர், கடைசியாக ஒரு கேள்வி. இப்படி இருக்கிற இந்த வாலிப பிள்ளைகளுக்கு, விசேஷமாக சகோதரிகளுக்கு மிஷினரி பணிக்காக நாங்கள் செல்ல வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? நம்ம வந்து ஆண்டவருக்காக போகிறோம்,
ஆண்டவர் நம்மளை அழைச்சிட்டு போறாரு. ஆண்டவருடைய பணிக்காக போறோம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக போகிறோம் அப்படிங்கிற ஒரே இதுல ஆண்டவரே துணையா வச்சு ஆண்டவரே நம்பி நம்ம போகும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பெரிய சோதனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் யார் கையிலுமே கைவிட மாட்டார். எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. எனக்கு கல்லெறிறதுக்கு ஸ்தேவான கல்லெறிஞ்சு கொள்ற நான் ஒப்பு கொடுத்ததே அப்படிதான். ஸ்தேவான மாதிரி கல்லெறிஞ்சு நான் செத்தாலும் சாவன் சுவாமி தான் ஒப்பு கொடுத்திருந்தேன். அப்படி ஒரு டிராமாவே நடிச்சேன். அப்புறம் ஒரு ஆள் என்ன மூணு கல்லு என் மேல எரிஞ்சாங்க. ஆனா ஒரு கல்லு கூட என் மேல படுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. அதுக்குள்ள எப்படியாவது இவங்களை கொன்னுறோம்னுட்டு வந்தாங்க. ஆனா யாராலையும் இது பண்ண முடியாது. ஒருத்தங்க ஒரு பெரிய கோடாலி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு ஒண்ணு வந்து போயில அந்த கோடாலி என் மேல படாம ஆண்டவர் காப்பாத்தினாரு. அதனால ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஆண்டுடைய வல்ல ஆவினால நம்ம பலப்பட்டு நம்ம போகும்போது நிச்சயமா அவருடைய பிரசனம் நம்மளோட கூட இருக்கும். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நாம ஆண்டருக்கு எப்பொழுதும் சந்தோஷமா தான் இருப்போம். ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டாரு. நீங்க உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்க. எனக்கு அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. கோடாரி எடுத்துட்டு வராங்க, கல் அடிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறான்ற தைரியம், நிச்சயமாக அந்த அசைக்க முடியாத தைரியம், நம்பிக்கை, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை உண்மையாகவே எங்களை வியப்பில் ஆழ்த்துகிறது சிஸ்டர். நிச்சயமாக தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஒரே ஒரு கடைசி இன்னொரு கேள்வி வேணால் கேட்டுடுறேன். இவ்வளோ பிரச்சனைகள், மகளை இழந்திருக்கீங்க, உங்களுக்கு வியாதிகள் ஏற்பட்டிருக்கு, இப்படிலாம் இருக்கும் பொழுது உள்ளத்தில் என்றைக்குமே ஏன் ஊழியத்துக்கு வந்தோம், ஊழியத்துக்கு வந்தனால தான் இப்படி கஷ்டப்படுறோமா, இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதில் எழுமினதுண்டா? இல்லைன்னா யாராவது கேட்கும் பொழுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? இதை நீங்கள் மனம் திறந்து சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏன் என்ன ஆண்டவர் இந்த சோதனை நடந்து நான் கேட்ட நாளே கிடையாது, நினைச்ச நாளே கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவு. எனக்கு இந்த பரலோகத்துல இடம் வேணும், அந்த ஒண்ணுதான். இந்த உலகத்துல எத்தனை பாடுபட்டாலும் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அந்த பரலோகம் நிச்சயமா அந்த பரலோகம் வேணும். அதனால அந்த சிலுவை எடுத்துட்டு போகும் பாதை இடுக்கமான பாதையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் கூடயே வர்றாரு. அந்த ஒரே இதுதான். இதுவரைக்கும் வாழ்க்கையில இந்த இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் ஏன் அப்படின்னு ஒரே நாள் தான் கேட்டேன். ஏன் சுவாமி எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஒண்ணுதான் கேட்டேன் தவிர ஏன் இந்த வியாதி வந்துச்சுன்னு கூட நான் கேட்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்க நமக்கு உரிமை இல்ல, கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறார். அவர் என்றும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை வழிநடத்துற தேவன். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நமக்கு தகுதிப்படுத்தி கழிச்சிட்டு போறாரு. அது அவரோட சித்தம் மாத்திரம் நிறைவேறணும் நம்முடைய வாழ்க்கையில. அந்த ஒரே எண்ணத்தோடயே போய்கிட்டு இருக்கிறதுனால எந்த கவலையும் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. ஓகே சிஸ்டர், ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கடைசியா சொல்லி முடிச்சிங்க. ஏனென்றால் ஏனென்று கேட்க உரிமை இல்லை என்று ஒரு அருமையான பாடல் கூட இருக்கு. நடராஜ முதலியார் அவர்கள் பாடியிருப்பார்கள். உண்மையாகவே அந்த பாடல் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய மகளுக்காகவும் கணவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இப்போ உங்க மக உங்க கூட இருக்காங்களா, இல்லைன்னா அங்கதான் இருக்காங்களா, ஹாஸ்டல்ல இருக்காங்களா? ஓ வெரி குட். சரி சரி சரி, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க எங்களுக்காகவும் நீங்க ஜெபிங்க. தொடர்ந்து ஜெபிப்போம். நீங்களும் ஒரு நேரம் வாங்க. சரி, கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா வரோம். பிரதரின் கேட்டதா சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. சரி சரி. அவங்க பக்கத்துல இருக்காங்களா? அவங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் கொடுங்க. ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா, ரொம்ப சந்தோஷம்யா. இந்த நாள்ல இறுதி கட்டளை நிகழ்ச்சியில அருமையான உங்கள் குடும்பத்தாரை நாங்க சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சந்தோஷம். ஓகே, தொடர்ந்து நீங்க எங்களுக்காக ஜெபிங்க. கண்டிப்பா உங்களுக்காக, உங்களுடைய ஊழியத்திற்காகவும் ஆன்ட்டியோட சுகத்துக்காக நாங்க கண்டிப்பா ஜெபிக்கிறோம். ஓகே, காட் bless you. காட் bless you. ஓகே, காட் bless you. பிரியமானவர்களே, நல்ல ஒரு சாட்சியை இந்த நாளில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சியில் நல்ல ஒரு சகோதரி, அவர்கள் எடுத்த முயற்சி, 20 வயதில் ஆண்டவருக்காக தன்னோடு ஆண்டவர் பேசினார், அவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து ஒரிசாக்கு சென்றார்கள். உண்மையாக எத்தனை பாடுகள் பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஒரு சகோதரியால் இவ்வளவு சகிக்க முடியும் என்றால் நாம் எம்மாத்திரம், ஆண்களாகிய நாம் எம்மாத்திரம், சகோதரர்களாகிய நாம் எம்மாத்திரம். நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவள் வியாதி இருக்கிறது, அதை குறித்து கவலை இல்லை. தன்னுடைய மகளை இழந்திருக்கிறாள், அதை குறித்து கவலை இல்லை. உயிருக்கு எத்தனையோ தடவை ஆபத்து வந்திருக்கிறது, அதை குறித்து கவலை இல்லை. ஏனென்றால் அவளுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் மரித்து பரலோகத்தில் நான் செல்வேன். அது வெறுமையாக சொல்லலை. அவங்க ஒரு கூட்ட ஆத்துமாக்கள், கிட்டத்தட்ட 12 சபைகள் சொன்னார்கள், 12 சபைகளை கட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த ஆத்துமாக்களையோடு அவர்கள் செல்லுகிறார்கள். இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்த வியாதியை நினைத்து நீங்கள் சொல்லியிருப்பீர்கள், ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் ஆண்டவர் அனுமதித்தார் என்று யோசித்திருப்பீர்கள். ஆனால் அதே காரியத்தில் அந்த சகோதரியை யோசித்து பாருங்கள். அவள் இதுவரைக்கும் ஏன் என்று கேட்கவில்லை, ஏன் இந்த வியாதின்னு கேட்கல. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லா நிலைமையிலும் நம் கூட இருக்கிறார். அவள் சொன்ன சாட்சியின் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உங்களுடைய வியாதியில் அவர் கூட இருக்கிறார், உங்களுடைய சுகத்தில் அவர் கூட இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், நாம் வாழ முடியும் என்பதற்கு நல்ல ஒரு சாட்சி இது. இந்த நாளில் நீங்கள் தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே, மிஷினரி பணிக்காக நீங்கள் என்னை அழைத்தீர், ஆனால் காலதாமதமாய் நான் பல சூழ்நிலையில் யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த சகோதரருடைய சாட்சி என்னை உயிர்ப்பிக்கிறதப்பா, நான் செல்லுகிறேன் என்று சொல்லுங்கள். உண்மையாகவே அறுவடை மிகுதியான நாட்கள் இது, ஆட்கள் கம்மியாக இருக்கிற சமயம் இது. உங்களுடைய வியாதியை நீங்கள் பார்க்காதிருங்கள், சூழ்நிலையை பார்க்காதிருங்கள், எந்த ஒரு காரியத்தையும் பார்க்காமல் ஆண்டவரை மாத்திரம் பாருங்கள். ஆத்துமாக்கள் மேல் கண்ணோக்கமாக இருங்கள். நிச்சயமாகவே இந்த இறுதி கட்டளை, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த இறுதி கட்டளையை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் நிறைவேற்றுவோம். எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் மெய்யான தேவன் என்று சொல்லி, அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கிறவர் என்று சொல்லி எல்லாரிடமும் சொல்லுவோம். நிச்சயமாகவே அதுதான் நமக்கு இருக்கிற பெரிய கட்டளை. ஆதலால் இந்த இறுதி கட்டளை என்ற நிகழ்ச்சி மூலமாக நல்ல ஒரு சாட்சி இன்றைக்கு கேட்டீர்கள். அநேகரிடம் சொல்லுங்கள். நீங்களும் சுவிசேஷ பணிக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். இறுதி கட்டளை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் அருமையான சகோதரி அந்த மெல்கிசேதேக் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாய் அருமையான அந்த சகோதரிக்காய் ஜெபியுங்கள். அவருடைய பலவீனங்கள் மாறி மீண்டுமாய் அவர்கள் ஒரிசாவுக்கு சென்ற அந்த திருப்பணியை அவர்கள் பார்த்து வரும்படியாகவும் கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கும்படியாக உங்கள் யாவரையும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் இறுதி கட்டளை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். God bless you.